கரூருக்கு போகாதீங்க சார், கொஞ்சம் சூழல் சரியில்லைன்னு சொன்னா இவர் கேட்டிருப்பாரா? விஜய் நிச்சயமா அதை கேட்டிருக்க மாட்டார். 110% அதை அரசியலுக்கு பயன்படுத்தி தான் கலந்து கொண்ட நிகழ்வில் நடந்த துக்ககரமான நிகழ்வு விசாரணையில் இருக்கிற போது அது லீகலி போயிட்டு இருக்கு சார். ஆனா முடிச்சிருக்கலாம். இந்த உயிர் பறிப்போனதுல நான் எவ்வளவு துக்கப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனாலும் உங்களுக்காக நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, முடிஞ்சு போச்சா 3 வரி. அதுக்கப்புறம் திமுக கழிச்சு தொங்க விடுங்க. எல்லாரும் அரசியல் செய்யும்போது விஜய் அரசியல் செய்யாமல் இருக்கணும் எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். இடைத்தேர்தலுக்காக தான் அவர் கரூருக்கு போனார். பேச்சுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். இங்க அத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு கேட்கறான்ல, மனசு வேதனையில இருக்கிற, சென்னைக்கு போய் பேசுறேன், முடிஞ்சு போச்சா? அத கூட சொல்ல நீங்க பேசிட்டு இருக்கிற அந்த பேச்சு ஒரு அரசு பள்ளியில டிவில லைவ்ல ரிலே பண்றாங்க ஒரு ஸ்கூல்ல. இதுக்கு யார் காரணம்? இல்ல யாராவது சார், கீர்த்தனா பண்ண சேட்டையினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சார் இது. அதே ஸ்கூல்ல அந்த வேலை நடக்குது. நெல் மூட்டைகள் இருப்பு என்ன சரியா இருக்கா, மழை வந்தா நினையாம இருக்கா, இதான் சார் ஒரு ஆய்வுங்கிறது. அவர் அதிகாரத்துக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த லாரியோட டயர் எப்படி இருக்கு சார் சொல்லும் போதே நமக்கு சிரிக்கிறோமே சார். அப்ப ஏதாவது ஒரு சிஎம் தமிழ்நாட்டில் தெரிவிக்கப்படி சொல்லியிருக்காங்களா, யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா தர முடியாதுன்னு சொல்லுங்க, உங்க பின்னாடி நான் இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். அதுல கூடுதலா ஒரு விஷயம், அரசு வழக்கறிஞர் நியமனத்துல சொந்த கட்சிக்காரங்கள லஞ்சம் வாங்கினான்னு கேட்டாங்கல்ல, விஜய் அதை பத்தி ஒரு வாரத்தில் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மையா இருக்கு, மரியாதை கிடைக்குது. யாராவது அவர் சொல்வதும் நிஜம்தான். ஒட்டுமொத்தமா லஞ்சமே இல்லைன்னு வைகோ மாதிரியான ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிகள் அவ்வளவு பச்சையா போய் பேசக்கூடாது. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் ஸ்டாலின் தோத்தது வரலாற்று நிஜம். சுமார் 6 மாவட்டங்கள்ல ஒரு இடம் கூட தாவேக்கா ஜெயிக்கலையே. அது எந்த பரோட்டா? பொதுமக்கள் தங்களுடைய குறைகள் தொடர்பாக ராஜ்பவனை அணுகலாம், மனுக்கள் அளிக்கலாம் அப்படின்னு ஆளுநர் சொன்னது அப்பட்டமாக அரசு நிர்வாகத்தில், மாநில அரசு நிர்வாகத்தில் தலையிடுவது. டாக் லெஸ்ன்னு விஜய் அமைதியா இருப்பாரு. சிடிஆர் பேசினாரு. நான் கேட்டது விஜயை பத்தி. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். வணக்கம். ஏறத்தாழ 250 நாட்களுக்கு மேலாக கரூர்ல ஒரு அந்த மோசமான நிகழ்வு நடந்து 41 பேர் இறந்த பிறகாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அன்று இருந்தவர் தமிழ்நாட்டின் முதல்வராக கரூருக்கு சென்று மக்களோட உரையாடி இருக்கிறாரு. அன்று நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஒரு 20 நிமிஷம் அவருடைய உரை. முதல்ல அவருடைய பேச்சை கேட்கும் போது நீங்க உணர்ந்தது என்ன? ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் ஒரு முதலமைச்சர் பார்க்கறத பத்தி நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது இந்த சம்பவம் தான் இல்லை, பொதுவாகவே பதவியேற்ற பிறகு நான் ஊரா வருவேன்னு சொன்னார் இல்லையா, அதனுடைய தொடக்கம். இது 2வது டிஸ்ட்ரிக்டா கூட வச்சுப்போமே, அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டவசமானதுன்னா, உச்சநீதிமன்றத்தில் திமுக போய் ஒரு வழக்கு போட்டாங்க. அது கரூர் செல்ல தடை கேட்டு போனார்கள், குட்டு வாங்கி வந்தார்கள்னு பொய்ய பரப்பினாங்க சில பேர். அவங்க கரூர் போகிறத பற்றி தடை கேட்டு போகவே இல்லை. ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு ஒரு வரம்பு மீறியதாகவும் சட்டத்திற்கு நடைமுறைக்குள்ள தலையிடுறது மாதிரி இருக்குன்னு அவருக்கும் கரூருக்கு போக போகிற விஜய்க்கும் பேசுகிற விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு விதிங்கன்னு தான் போனாங்க. இந்த சம்பவத்தை பற்றி பேச வேணான்னு சொல்லுங்க, விஜய் இதில் அக்யூஸ்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டு வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற விஜய் அதை கொஞ்சமாவது உணர்ந்து அந்த தமிழக காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடையும் தான் அந்த சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நடத்துறது வேணா அவங்களா இருக்கலாம், உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட விஷயத்துல ஏதோ நீதிமன்றம் இவருக்கு தடைகளை எல்லாம் அப்படி தகர்த்து திறந்து விட்டதா நினைச்சுக்கிட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கை பத்தி இவ்வளவு டீட்டெயில்டா பேசுனது தப்பு. பொறுப்பான முதல்வருக்கு அது அழகல்ல. அவர் திமுகவுக்கு நாரா கிழிச்சு தொங்க விட்டாரு, இதெல்லாம் அரசியல் ரீதியா நீங்க பாராட்டலாம். வழக்கு விசாரணை இன்னும் முடியாத போது இவ்வளவு தூரம் உள்ள போய் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த காட்சிகளை விளக்கி ஆரம்பிக்கும் போதே அவருடைய உரையை அப்படிதான் ஆரம்பிக்குது. அதான் சொல்லி துரதிருஷ்டவசமானது. மற்றபடி ஒரு பேச்சு நல்ல ஃப்ளோ இருந்துச்சு சார், நல்ல ஃப்ளோவெல்லாம் நானும் பாராட்டினவன் தான். இது சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல முதலமைச்சருங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் தன் கட்சி சகாக்கள், தன் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல தான் கலந்து கொண்ட நிகழ்வில் நடந்த துக்ககரமான நிகழ்வு விசாரணையில் இருக்கிற போது இவ்வளவு பேசலாமா?
தன்னுடைய வாழ்க்கையோட பெரிய வழி அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போறப்ப பேசாம இல்ல அதை தவிர்க்கவும் பத்தி முடியாது. பேச வேணாம் சொல்லி இவ்வளவு தூரம் போகணுமா தான் நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். அது காவல்துறையினர் ஒரு நாடகமாடி என்னை இங்க அழைத்து வந்து விட்டாருங்கலாம். நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த கேஸுக்குள்ள போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி தான். உங்க தரப்பு சொல்றேன், இது அப்படியே அபிடவிட்டா தாக்கல் பண்ணி ஆதவோ, புஸ்ஸியோ, நிர்மல்குமாரோ, மதியழகனோ, கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்களும் அக்யூஸ்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க மூலமா ஒரு அபிடவிட்டா தாக்கல் பண்ணி சிபிஐல விசாரணையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் பொதுவெளியில் பொது மேடையில் சொல்ற விஷயம் இல்லைன்னு அது லீகலி போயிட்டு இருக்கு சார். ஆனா முடிச்சிருக்கலாம். இந்த உயிர் பறிப்போனதுல நான் எவ்வளவு துக்கப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீதிமன்றத்துல இந்த சிபிஐல விசாரணை இருக்கனால அதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஆனாலும் உங்களுக்காக நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, முடிஞ்சு போச்சா 3 வரி. அதுக்கப்புறம் திமுக கழிச்சு தொங்க விடுங்க. அவங்க பண்ண ஊழல்கள், முறைகேடுகள் நீங்க மணிக்கணக்குல பேசலாம், எந்த தடையும் கிடையாது. அதுக்கு எந்த மேடை இல்ல, அரசு மேடையில மட்டும் பேசாம இருந்தா சரிதான். வழக்கு விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு தூரம் பேசுனது தவறு ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறை இன்னைக்கு அவர் பொறுப்புல தான் இருக்கு. ஆட்சி வந்த உடனே ஈரல் கெட்டு போச்சுன்னு கலைஞரோட சொன்னார். 89 ஆட்சிக்கு வந்த போது நினைக்கிறேன், 96 வந்த போது அல்ல 89 பயன்படுத்திட்டார் அந்த வார்த்தையை. சொல்லிட்டு அதை சீர்படுத்துற வேலையில இறங்க வேண்டிட்டு ஒரு நாள், அந்த முதல் நாள் கடந்து போயிட்டார். அவர் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் கழிச்சு இந்த மாதிரி அவர் நிர்வாகம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த காவல்துறை போய் என்னை நாடகமாடி என்னை ஏமாத்திட்டாங்க, கிட்டத்தட்ட என்னை குற்றவாளிகள் நிறுத்திட்டாங்கன்னு ஒரு குற்றம் சாட்டுறாருன்னா, அப்ப அந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்குள்ளான போலீஸ்காரங்க இதை நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்களா? துறை ரீதியான நடவடிக்கை, சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படிதான் எடுத்திருக்கீங்களா? இல்ல எடுக்க முடியுமா? அப்போ எப்படி காவல்துறையினருக்கு தங்களுடைய அமைச்சரான முதலமைச்சர் மேல எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி, அவர்களை நம்பாதது மாதிரி இந்த கருத்துக்களை பொது வழியில் சொன்னது தப்பு. நீங்க பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடி துறை வாரி ஆய்வு கூட்டம் நடத்துறாருல, உள்துறை கூட்டம் நடக்கிற போது அந்த கரூர் எஸ்பி, டிஐஜி, அந்த சென்ட்ரல் ஜோன் ஐஜி எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வாங்க, அங்க வச்சு கிளின்னு கிளிங்க, உள் அறைக்குள்ள 1000 கேட்கலாம் சார். நீங்க பொது வழியில இப்படி ஒட்டுமொத்தமா காவல்துறையினர் என் நாடகமாடி என்னை ஏமாற்றி விட்டார்கள்னு சொல்றதெல்லாம் ஒரு அதிகப்படியான வார்த்தை. அதை தவிர்த்திருக்கணும் விஜய், அவ்வளவுதான். நீங்க விஜய் மக்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா 2-3 வாரம் முன்னாடி திருச்சிக்கு போனீங்களா, அப்படியே கரூருக்கு ஒரு 2 போயிட்டு எவ்வளவு நேரம் ஆகும்? இதே அரசாணை அப்ப கொடுத்துருக்க முடியுமே, வேலை கொடுக்குற அரசாணைய 10 நாள் போதும் சார் ஆட்சிக்கு வந்து. 30 பேருக்கு டைபிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், இரவு காவலாளின்னு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? 10 நாள் போதும். முதல் நாளே முதல் கையெழுத்தும் போட முடியும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா. அப்படிலாம் வேகத்தை எதிர்பார்க்கல. திருச்சிக்கு போறப்ப திருச்சி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே நான் அங்கே போய் கொடுத்துட்டு வரேன் போயிருந்துருக்கலாமே. ஆனா எல்லாரும் அரசியல் செய்யும்போது விஜய் அரசியல் செய்யாம இருக்கணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். இடைத்தேர்தலுக்காக தான் அவர் கரூருக்கு போனார். அதுக்காக அந்த மக்கள் மேல அவருக்கு கவலை இல்லைன்னு சொல்லல, அதையும் தேர்தலுக்காக பயன்படுத்திட்டார். அதனாலதான் இடைத்தேர்தல வெளுத்து வாங்குங்கன்னு பிரச்சாரத்தையே தொடங்கிட்டார். முழுக்க அரசியல் தான். நீங்க இந்த விவகாரங்கள் குறித்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கொஞ்சம் அமைச்சரா இருக்கிறாரு, எல்லை மீறி பேசுறாரு, கவனமா பேசணுங்கிற உங்க வார்த்தைகளை சொல்றேன். நேற்று விஜய் அவர்கள் பேசினதுல அவர் பேசியிருக்க தவிர்த்திருக்கணும் சில விஷயங்கள் அப்படிலாம் சொல்றீங்க. பட் பேச்சுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள் பேசியதுல? இல்ல, நான் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துட்டார், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மேல இரக்கத்தை காட்டுறாருங்கிறத நான் நம்புறேன். ஆனா நிஜமாகவே நீங்க அந்த சம்பவத்துல உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு கூட இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் விஜய் தன்னை மாத்திக்கலையே, திருத்திக்கலையே. அந்த சம்பவம் நடந்த போது எவ்வளவு வேகமா ஒரு ஓடி வந்தார், நீ புறமுதுகிட்டு ஓடி வந்தார், நினைவுச்சின்னம் அமைக்கணும்னா முதுகதான் நினைவுச்சின்னம் அமைக்கணும், திமுக அரசியல் ரீதியா சொல்லிட்டு போட்டார். நம்ம அப்படி சொல்லல. குறைஞ்சபட்சம் ஏர்போர்ட்ல அந்த கத்துறாங்கல்ல, விஜய்க்கு தெரியாதது மீடியாக்களுக்கு காதுக்கு வந்துருச்சு. சார் இங்க அத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு கேட்கறான்ல ஒரு நிருபர், நானும் கேள்விப்பட்டேன், மனசு வேதனையில் இருக்கிற, சென்னைக்கு போய் பேசுறேன், முடிஞ்சு போச்சா? அதை கூட சொல்ல தவிர்த்து தயங்கி நீங்க அவ்வளவு வேகமா வந்தீங்களே, அது நல்ல செய்யலாம், ஒரு தலைவன் செய்கிற செயலா, மனிதாபிமானம் உள்ள ஒரு தனி மனிதன் செய்கிற செயலா, உங்களை நம்பி வந்த ரசிகர்களை ஆராதிக்க வேண்டிய அல்லது அவர்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்க ஒரு நடிகர் செய்கிற செயலாம்? எந்த வகையிலுமே அன்னைக்கு விஜய் நடந்துகிட்ட விதம் சரியல்ல. அதை இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏற்க மறுக்கிறார். இதுவும் நல்லதல்ல, துரதிருஷ்டவசமானது தான் நம்ம கொஞ்சம் நாகரிகமா சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, அதற்கு அடுத்த ஒரு அரசியல் ரீதியா பேசிய பேச்சுகள் அதுவும் மிக பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு. டிரெக்டா டிஎம்கே அட்டாக் தான். அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எமோஷனலா பேசினவர் அதற்கு அடுத்து அப்படியே ஒரு வேற ஒரு டோன் எடுத்து கட்சி தொடங்கில இருந்து திமுக மீதான அந்த தாக்குதலை நடத்திட்டு இருக்காரு. அதனால தாவேகா வெர்சஸ் திமுகன்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணார். அதை தேர்தலில் நிரூபிச்சும் காமிச்சார். சரிதானா? அதை பத்தி நமக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. அரசியல் ரீதியா ஒரு 1000 பேசிட்டு போட்டோம். பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டேன்னு சொல்றார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பேட்டிலையும் நான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா திமுக ஆட்சியில் உச்சத்தில் இருந்தது அந்த லஞ்சம், கட்சி நிதி என்கிற பேர்ல. இவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாங்கல. ஆனா வைகோ மாதிரியானவங்க ரொம்ப ஓவரா புலகாங்கிதப்பட்டு லஞ்சம் ஒளிந்து விட்டதுங்கிறாங்கல்ல.
இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டாம். சிஎம்ஏ ஆனால் விஜயும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா அன்னைக்கு விஜய் எடுத்திருக்கிற துணிச்சலான முடிவு இருக்குல்ல, கட்சி நிதி எங்களுக்கு வேண்டான்னு, இதனுடைய விளைவு கீழ்மட்டத்துல போய் சேர்றதுக்கு சில மாசம் ஆகும். நான் சொல்ல லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, விஜயே சொன்னாலும் நம்பாதீங்க. ஆனால் விஜய் எடுத்திருக்கிற இந்த சரியான முன்னெடுப்பு இருக்குல்ல, திராவிட இயக்கங்களின் கன்னத்துல அரைஞ்ச மாதிரி கட்சி நிதி எங்களுக்கு வேண்டான்னு, இதுல அவர் கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு நாள் லஞ்சம் குறையும், கீழ் மட்டத்திலையும் போய் குறையும். அதோட எஃபெக்ட் அங்க போய் சேர நாளாகுன்றதா நான் சொல்றேனே தவிர இதெல்லாம் என்னங்க நடக்க போகுது அப்படிலாம் சொல்ல. மிக நிச்சயமாக நாம இருகரம் கூப்பி மன மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய முடிவு விஜய் எடுத்த முடிவு. சரி, அது மட்டும்தான் நல்ல விஷயமா? லஞ்சத்தை நாங்க தவிர்த்துட்டோம், நாங்க வாங்குறதுல ஊழல் செய்ய மாட்டோம், சமூகத்தை சீர்கெடுப்போம், ஒரு சமுதாயத்தை கெட்டு குட்டிச்சோராக்கும், அது ஓகேவா? என்ன பண்ணாங்க? பள்ளிகள்ல ரீல்ஸ் எடுத்ததை ரொம்ப தாமதமா கண்டிச்சாங்க. அந்த தாமதத்தினுடைய விளைவு நேத்து அவர் அப்படி லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், என்னை நம்புங்க, இது விஜயோட ஆட்சின்னு சொல்லுங்க, யாராவது லஞ்சம் கேட்டா பண்ண, அதை கூட நான் ஒரு ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், லஞ்சத்தை ஊழலை கூட ஒரு பக்கம் சகிச்சுக்கலாம். நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தினா எவர் ஒருவராலும் அதை தடுக்க முடியும், குறைக்க முடியும். ஆனா ஒரு சமுதாயம் கெட்டு போச்சுன்னா 10 பெரியார் வந்தாலும் இந்த சவாலான காலகட்டத்தில் அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. நீங்க பேசிட்டு இருக்கிற அந்த பேச்சு ஒரு அரசு பள்ளியில டிவில லைவ்ல ரிலே பண்றாங்க, ஒரு ஸ்கூல்ல விசாரிச்சு என்னமோ அதான் சொல்ல வந்த, ஏதோ ஒரு நடந்திருக்கு, இல்ல நிஜமாவே விசாரிச்சாங்களோ, தலைமை ஆசிரியர் குற்றவாளியாக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இந்த நிலைமை எதுக்கு? இதுக்கு யார் காரணம்? இல்ல யாராவது சார், இந்த நிலைமை எதனால வந்துச்சு? 60 நாளா கதறிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க தப்பு பண்றீங்க, ரீல்ஸ் முகத்துல இருந்து வெளியில வாங்க, சமுதாயத்தை கெடுக்காதீங்க. கீர்த்தனா பண்ண சேட்டையினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சார் இது. அதே ஸ்கூல்ல அந்த வேலை நடக்குது. நான் சொல்ற புரியுதுங்களா? கேமராவை தூக்கிக்கிட்டு எந்த மந்திரி போனாலும் அவர்கள் சமுதாயத்தை கெடுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் ரொம்ப பச்சையாவே சொல்லுவேன். மீடியாக்கள் பண்றதா இருக்கட்டும், மீடியாக்கள் ஒரு எல்லைக்கு மேல வராதிங்க, நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சா? அதை மீறி வருவாங்களா? 2 பேர் வருவான், நீ வந்தேன்னா நான் ஆய்வு பண்ண மாட்டேன்னா அதுக்கப்புறம் வீம்பு பிடிக்கிற மீடியாக்கள் தமிழ்நாட்டுல எவரும் கிடையாது. அந்த துணிச்சல் யாருக்கும் இல்ல. பல பேர் மீடியா அவங்களே அவங்க டீம் வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சார் எதுக்கு சார் ஒரு இடத்துக்கு சார் அந்த ஒரு கேம்பஸ்குள்ள நுழையிறீங்க, அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய கிடங்குக்குள்ள ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ போய் ஒன்று பார்க்குறாரு. அந்த எவ்வளவு இருப்பு இருக்கு, 1500 மூட்டை இருக்கா, ஓரளவு பார்க்கலாம். அதுவே அந்த எம்எல்ஏக்கு அந்த அதிகாரம் இருக்கா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்துல பொன்முடியெல்லாம் போய் ஒரு ஆய்வு பண்ணார், எதிர்கட்சியா இருக்கிற போதே விழுப்புரத்துல போய். இவரும் பண்ணட்டும், நெல் மூட்டைகள் இருப்பு என்ன சரியா இருக்கா, மழை வந்தா நினையாம இருக்கா, இதான் சார் ஒரு ஆய்வுங்கிறது. அவர் அதிகாரத்துக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த லாரியோட டயர் எப்படி இருக்கு சார் சொல்லும் போதே நமக்கு சிரிக்கிறோமே சார். அப்ப இவங்களை எங்க கட்டுப்படுத்த நீங்க தவறிட்டீங்க? சரி, அவர் சொல்றாரு சார் லைவ்ல இருக்கியா, அதாவது எல்லாரும் கேமரா எடுத்துட்டு இருக்காங்க, நீ அப்படி பேசாங்க, ஐயோ நீ யாரையா உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நான் சொல்றேன், தெரியாம பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன், உனக்கு பரவாயில்லன்னு அவர். அப்போ இந்த அவமானம் தேவையா? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை நம்ம விமர்சிக்கிறோம், அவர் அந்த தொகுதி மக்களுடைய மக்கள் பிரதிநிதி. அந்த மரியாதையை அவர் காப்பாற்றணும், அந்த மரியாதையை நம்மளை போன்றவர்கள் நம்மளும் சேர்ந்துதான் பாதுகாக்கணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா? இந்த ரீல்ஸ் மோகன் தான் நேற்று அந்த வேலையை ஒரு அரசு பள்ளி, நம்ம ஒரு அரசு ஊழியருங்கிற அந்த கட்டுப்பாட்டை தகர்த்தெறிந்து நாம் அதை லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற துணிச்சல் அந்த தலைமை ஆசிரியருக்கு கொடுத்தது சாட்சாத் தாவேக்காரங்க தான். பள்ளிகளுக்குள்ள தாவேக்காரங்களுக்கு என்ன சார் வேலை? எத்தனை ஸ்கூல்ல சார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதை ஒரு 4 வாரங்கள் இந்த அரசு வேடிக்கை பார்த்தது. அதுக்கப்புறம் 5வது வாரம் தான் எல்லாம் கேகேன்னு கத்தின பிறகு இது அவமானகரமா இருக்கு. நான் சொல்ல ஊழல் ஒழிச்சிட்டோம் நீங்க சீர்கேடு பண்றீங்க. ஆய்வு பண்ற இடத்துல கீர்த்தனா நடந்துகிட்டது ஆய்வே கிடையாது. அந்த மாணவிகளை அவமானப்படுத்துகிற செயல். அதை வந்து அத ராஜ்மோகன் வந்து சமாளிச்சு அதை எது பூசி பொழுகிறார். தப்பு இல்லை, ஒரு சக அமைச்சரை அவர் காப்பாத்திதான் ஆகணும், முட்டு கொடுத்துதான் ஆகணும். விஜய் கண்டிக்கலாமே. விஜய் மற்ற அமைச்சர்கள் அவரவர் இதை தாண்டி பண்ணக்கூடாதுன்னு முதலமைச்சர் விரும்புகிறார். நிர்மல்குமார் சொல்றீங்க, சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. அவங்க ஒரு எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி டீல் பண்ணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தானே கத்துக்கோங்க, கொஞ்சம் டைம் தரணும். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற வரைக்கும் எதுக்கு சார் கேமரா வச்சுட்டு போறீங்க? எதுக்கு சார் ரீல்ஸ் எடுக்க விடுறீங்க? நான் சொல்ற புரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கங்க. யாரு வேணாம் நான் கத்து, அதை எதுக்கு பதிவு பண்ணி உலகமே பாக்குற அளவுக்கு பண்றீங்களே? அன்னைக்கு ஒரு அமைச்சர் காதுல ப்ளூடூத் வச்சுட்டு போறாரு, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அதன்படி ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறாரு. கேமரா திருப்புங்கிறார், இவர் இப்படி திரும்புறாரு. என்ன சினிமா ஷூட்டிங்கா என்ன சார் இது? சார் சினிமாக்காரங்க ஒன்றும் திறந்தாழ்ந்தவங்க கிடையாது. சினிமா நடிகர் முதலமைச்சராகவே வந்துட்டார். அரசு நிர்வாகங்கிறது டோட்டலா வேற சார். அங்க முதலமைச்சர் விஜயில தொடங்கின அந்த அந்த அலட்சியம் இருக்குல்ல, ஒரு ஒரு பாராமுகமாக ஒரு 4 வாரம் இருந்தார்ல, அதனுடைய விளைவு தான் இது. ஊழலை விட ஆபத்தானது இது. இந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் சார் அப்படிலாம் நிக்க கூடாது. இது தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி பரவணும். இன்னும் 1 வாரத்துல அந்த போஸ்டிங் கொடுத்துருவாங்க அந்த அம்மாவுக்கு.
கொடுக்க கூடாதுங்கிற நான். அந்த அம்மா பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நீங்க கடுமையா நடவடிக்கை எடுக்கிறது தெரிஞ்சாதான் மற்ற ஆசிரியர்களுக்கு, அரசு நிர்வாகத்துல, பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் சார். அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு கண்டிங்க, அவர் பாலியல் குற்றச்சாட்டுல அவரையும் தொடர்படுத்தி பேருன்னு அவர் நாளைக்கு ஒரு ரீல் எடுத்து விடுறாரு, தலைவர் பார்க்கணும், நம்ம அதை மறந்துடணும்னு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிக்காரர் அப்படிதான் பார்க்க தோணும் நமக்கு. எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வேலை சொல்லுங்க? இவர் என்னிடம் பேரம் பேசினாலும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற, கடைசியில் அவருக்கு எதிராக ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் ஏரல் சந்தை விவகாரமா உண்ணாவிரதம் இருந்தாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த டிராமாக்களுக்கு விஜய் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அவருக்கு தான் அந்த கடமை இருக்கு. அதை தான் நம்ம சொல்லி காட்ட விரும்புறோம். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணணும்னு சொன்னீங்க. இன்னொன்னு, நேற்று முழுக்க விஜய் அவர்கள் பேசினதுல இருந்து ஒரு விஷயத்த பல பேரும் பாராட்டுறாங்க. ஏதாவது ஒரு சிஎம் தமிழ்நாட்டில் இது இப்படி சொல்லியிருக்காங்களா, யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா தர முடியாதுன்னு சொல்லுங்க, உங்க பின்னாடி நான் இருக்கேன், இந்த டைலாக், இந்த ஒரு விஷயம் இல்ல ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அதுல கூடுதலா ஒரு விஷயம், அரசு வழக்கறிஞர் நியமனத்துல சொந்த கட்சிக்காரங்களே லஞ்சம் வாங்கினான்னு கேட்டாங்கல்ல, விஜய் அதை பத்தி ஒரு வாரத்தை விளக்கம் சொன்னாரா? இப்ப கூட ஒரு வதந்தி வந்திருக்கு, நான் விசாரிச்சேன், இல்ல விசாரிக்க ஆள் அனுப்பியிருக்கேன், அதுலயும் தவறு நடந்திருந்தால் அது என் கட்சிக்காரர்களாவே இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு ஒத்த வரி விஜய் சொல்லியிருந்தா இந்த அவருடைய ஒட்டுமொத்த பேச்சுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதா இருந்திருக்கும். அங்க இவ்வளவு தூரம் கோர்ட்டுக்கே போய் வழக்கே பதிவு பண்ணி விசாரணை தொடங்குகிற நிலையில இருக்கிற போது கூட அதை பத்தி ஒரு துளி கூட பேச மாட்டேன்னா இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமானு கேள்வி கேட்டா விஜய் என்ன பதில் சொல்வார்? அந்த முதலமைச்சர் வாயிலிருந்து வந்தாலும் சார், அடுத்த வக்கீல்களுக்கு, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலர்களுக்கு, கட்சியோட மாவட்ட செயலருக்கு ஒரு பயம் வரும். இல்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண நினைக்கிறாருங்கிற ஒரு ஃபீல் மக்களுக்கு. ஒரு 50-60 நாள்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மையா இருக்கு, மரியாதை கிடைக்குது. யாராவது அவர் சொல்வதும் நிஜம்தான். ஒட்டுமொத்தமா லஞ்சமே இல்லைன்னு வைகோ மாதிரியான ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிகள் அவ்வளவு பச்சையா போய் பேசக்கூடாது. லஞ்சத்தை ஒழிக்க முடியும், இன்னைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா விஜய் இப்படி சொல்ல சொல்ல சொல்ல, முதலமைச்சர் விஜய் இப்படி சொல்ல 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 அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும். நிச்சயமா ஒரு நாள் குறையும். நான் அதை மறுக்கவே மாட்டேன். இந்த விஷயத்தை பாராமுகமாவே இருக்கு. இது வரைக்கும் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? முசி ஆனந்தோ முதலமைச்சர் விஜயோ இந்த விஷயம் பத்தி ஏதாவது பேசியிருக்கணும்ல? நான் விசாரிக்க உத்தரவிட்டு இருக்கிறேன், தப்பு நடந்தா யாரா இருந்தாலும் விட மாட்டேன், வெளிப்படையாகவும் அறிக்கை உடனே. நேற்று அந்த லஞ்சத்தை பத்தி பேசுற போது லட்சக்கணக்கில் வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு அதை பத்தி பேசலைன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேள்வி வரும்ல. சோ அது போன்ற அவருடைய பேச்சுல இன்னொரு விஷயத்த நான் ரசிக்கல. தோல்வி எல்லோருக்கும் சகஜம்தான், வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். அப்பாவை காணோன்னு தேடணும்னு அசம்பிளில அவர் பேசின வார்த்தையே ஒரு ஒரு தரம் தாழ்ந்தது, எல்லை மீறியதுன்னு நம்ம ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு தரம் தாழ்ந்த பதிலடியும் உதயநிதி கொடுத்தா, ரெண்டுமே தவிர்த்திருக்கப்பட வேண்டிய சொன்னோம். சரி, உங்க ஆசைக்கு கிண்டல் அடிச்சு முடிச்சிட்டீங்க. நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்கன்றதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சு அல்ல. நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் ஸ்டாலின் தோத்தது வரலாற்று நிஜம். யாரும் அதை ரப்பர் வச்செல்லாம் அழிக்க முடியாது. அப்போ நீங்க 5 நிமிஷம் பேசுனதுக்கு கொத்து பரோட்டா போட்டாங்கன்னா, திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர்னு நீங்கள் கட்சி துவங்கி மாநாடு நடத்தி மணிக்கணக்கில் பேசிய விக்கிரவாண்டி அடங்கி இருக்கிற விழுப்புரம் வரைக்கும் சுமார் 6 மாவட்டங்கள்ல ஒரு இடம் கூட தாவேக்கா ஜெயிக்கலையே. அது எந்த பரோட்டா? கேள்வி வரும்ல. நான் விஜய் குறைச்சி மதிப்பிடல, கொச்சைப்படுத்த விரும்பல. நீங்க அதை கொத்து பரோட்டான்னு சொன்னீங்கன்னா ஒரு இடம் கூட ஜெயிக்காம அந்த விக்கிரவாண்டிலேயே உங்களை ஏத்துக்கிடலையே மக்கள், அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க அவ்வளவு தூரம் கரூர்ல நின்று பேசி என்ன நாடகமாடி பண்ணிட்டாங்க, இந்த மக்கள் மேல நான் உயிரா இருந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அந்த கரூர்ல உங்களையே மக்கள் தோக்கடிச்சாங்க. நான் சொல்றது புரியுதா சார்? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு முடிவுல கரூர் முடிவு ஒண்ணு போன கடந்த சட்டமன்ற தேர்தலில். ஏன்னா அந்த மரணத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது ஏதோ ஒரு வகையில எடுத்து காட்டுற மாதிரி தான் அதிமுக நடுவில் போய் ஜெயிச்சிடுச்சு. விஜயபாஸ்கர் ஜெயிச்ச சந்தோஷம் அப்படின்னா இல்ல, அவன்கிட்ட தோத்தது பத்தி அதை ஒரு பொருட்டா கூட மதிக்காம திமுக தான் கெடுத்துச்சுன்னு சொன்னது அதை மக்கள் ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி இல்லை. அல்லது நாங்க இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற முறையில நடந்துக்கிட்டோம்னு மக்கள் நினைச்சிருந்தா, திமுக சதி பண்ணிடுச்சுன்னு மக்கள் நம்பி இருந்தா தாவேக்காவை ஜெயிக்க வச்சிருக்கணும். ரெண்டும் இல்லாம அதிமுக ஜெயிச்சாங்கல்ல. இதெல்லாம் ஏன்னு யாராவது பேச ஆரம்பிச்சா விஜய் எங்க கொண்டு மோத்த வைப்பார். நான் போகாமையே ஜெயிப்பேன் அப்படின்னா, நீங்க போகாத இடத்துலயும் ஒரு இடம் கூட ஜெயிக்காத நீலகிரி, மாயவரம் எல்லாம் இருக்கு. நான் அதை ஒன்னொன்னா ஆய்வு பண்றது நம்ம வேலை இல்லை. ஒரு 5 நிமிஷம் பேசினதை கொண்டு போய் ஒருத்தர் தோத்ததை எத்தனை தடவை நீங்க கொத்தி காட்டி பேசுவீங்க? ஒரு கட்சியினுடைய தலைவராக, மாண்புமிக்க முதலமைச்சர் பதில் இருக்கிற வாய தொடங்க சிஎம் அப்படின்னு பேட்ச் குத்திட்டு நெஞ்சிலே சிஎம் அந்த மாதிரி வரும்போது அதுக்கு வந்து நான் பேசினா என்ன? எங்க பேசுனீங்க? எங்க பேசணும்? முன்னாடி ஸ்கிரிப்ட் இருக்கு, எழுதி வச்சு படிக்கிறது அவமானம் அல்ல, சட்டவிரோதமும் அல்ல, எல்லாரும் மாறானதும் அல்ல. எப்ப பேசுறீங்க நீங்க?
கரூர்ல போன பிறகு கூட அரசு வழக்கறிஞர் முறைகேட்டுல இதுவரைக்கும் உங்க பதில் என்னன்னு சொல்லவே இல்லையே. கட்சி தலைவரா சொல்லலையே. முதலமைச்சரா ஒரு அரசாங்கத்துல வழக்கு நடக்கிற போது உயர்நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க, வழக்கு நடத்துவாங்க. தாவேகா தலைவர் விஜய் அந்த விவகாரம் குறித்து வாய் திறக்கலையே. ஏன் பேசல? இதைத்தானே சார் நம்ம ஏன் பேசலன்னு கேக்குறோம். அசம்பிளில வந்து கதவெல்லாம் மூடிடுங்கன்னு சொல்லும் போல நண்பர் அன்னைக்கு அதை பத்தி சொல்ல பார்ட்டி ஃபண்ட் சொல்லும் போதே ஓடிட்டாங்க. உதயநிதி அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, அந்த வீடியோ நேத்து அதுவும் தானே வந்துகிட்டு இருக்கு. வாங்கினவங்க வெக்கப்பட. நான் தான் சொல்றேன், ஊழல் லஞ்சம் உச்சத்துல இருந்துச்சுன்னு உலகத்துக்கே தெரியுமே. அந்த அசம்பிளில நீங்க பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசுனீங்களா? பேசல. முதல்ல என்னோட ஸ்டைலே டாக்லெஸ் ஒர்க் மோர், அதுதான் என்னோட ஸ்டைலே. நேத்து நடந்தது டாக்லெஸ்ஸா? யாராவது டாக்லெஸ் நேத்து எடுத்துக்குவாங்களா? அற்புதமா பேசினார், நல்லா பேசினார், எவ்வளவு நேரம் பேசினார். அது டாக்லெஸ்ஸா இல்ல டாக் மோரா? இல்ல ஒருத்தர் ஒரு மேடையில எவ்வளவு நேரம் பேசணும் என்னங்கிறது அவருடைய உரிமை. ஆனா நீங்க டாக்லெஸ் ஒர்க் மோர்ன்ற மாதிரி தான் நேத்து நடந்துக்கிட்டீங்களான்னு நான் கேட்கிறேன். பேச வேண்டிய விஷயத்துல பேசி ஆகணும் சார், புரியுதுங்களா? மேகதாது விஷயத்தை அதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துட்டு வரோம். பரவாயில்ல, இவங்க எவ்வளவு தூரம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போமே. ஒரு விமர்சனம் கூட நான் வைக்க மாட்டேன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அதுக்கு எங்களோடு தோழமை வைத்திருக்கிற காங்கிரஸ் ஆளுகிற மாநிலமாக இருந்தாலும் சரி, அந்த அரசு தவறு செய்தாலும் நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்போம். இத பேசுறது வந்து டாக் மோர் கிடையாது, அவசியமான பேச வேண்டிய வார்த்தைகள். இல்ல அவர் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாயிலிருந்து அந்த வார்த்தை என்ன குறிப்பிடுறாருன்னா, என்ன தொட்டு பாரு சீண்டி பாருன்னு பேசிட்டு மத்திய அரசு கூட சண்டை போட்டுட்டு மக்களை வந்து கஷ்டப்பட வைக்கிறது என்னோட ஸ்டைல் கிடையாது. எங்கெங்க பேசணுமோ பேசுவேன், எந்தெந்த விஷயத்தை கொண்டு வரணுமோ கொண்டு வருவேன். ரைட், இது விஜயனுடைய ஸ்டைலா இருக்கலாம். ஆனா இது தொடர்ந்து மக்கள் கவனிப்பாங்கிறது அவர் மறக்க கூடாது. சரிதானே? பேச வேண்டிய நேரத்தில் நீங்க தொடர்ந்து பேசாம இருந்தீங்கன்னா மக்கள் அதையும் தான் கவனிப்பாங்க. இப்போ வைகை ஆத்துல தண்ணி போகல, உதவியாளர் சொன்னாரு இதாயா வைகை ஆறுனாரு, என்னப்பா தண்ணியே காணோன்னு அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டாரு. நீங்க தூர்வாருங்க இளைஞர்களே, இல்லாட்டி லோக்பவன் தூர்வாருன்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஏன் முதலமைச்சர் பாஞ்சிட்டு வந்து கருத்து சொல்லலைன்னா நான் சொல்ல மாட்டேன். நிர்மல்குமார் ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஒரு நாள் கேப் போட்டு 3வது நாள் பொதுமக்கள் தங்களுடைய குறைகள் தொடர்பாக ராஜ்பவனை அணுகலாம், மனுக்கள் அளிக்கலாம் அப்படின்னு ஆளுநர் சொன்னது அப்பட்டமாக அரசு நிர்வாகத்தில், மாநில அரசு நிர்வாகத்தில் தலையிடுவது. டாக்லெஸ்ன்னு விஜய் அமைதியா இருப்பாரு. சிடிஆர் பேசினாரு. நான் கேட்டது விஜயை பத்தி. ஒரு முதலமைச்சர் பேசணும் சார். சிடிஆர் கவர்னர் விஷயத்துக்கு பேசல. கவர்னர் விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சிடிஆர் பேசல. அவர் கடுமையா பேசி பதிலடி கொடுத்தது மதுரை சம்பவம். ஆபீஸ்ல கவர்னர் வேலையை பார்க்கணும். அவர் லோக்பவன் அவங்க வேலையை பார்க்கட்டும் சொன்னது வைகை விஷயம், வைகை ஆறு விஷயத்துக்கு. இந்த அரசு கிட்ட இருந்து எந்த அமைச்சர்கிட்ட இருந்து அந்த விஷயமாக ஒரு அறிக்கையோ ட்வீட்டோ எதுவுமே வரல. வந்திருக்கான்னு எடுத்து சொல்லுங்க எனக்கு. நிர்மல்குமார் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னது மதுரை சம்பவத்துக்கு. சரிதானா? இது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அப்பட்டமா அரசு நிர்வாகத்துல அது விஜய் ஆட்சியா இருந்தாலும் இப்படிதான் குரல் கொடுப்பேன், ஸ்டாலின் ஆண்டாலும் இப்படிதான் குரல் கொடுப்பேன், எடப்பாடி ஆண்டாலும் இப்படிதான் குரல் கொடுப்பேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு பதவியில் இருக்கிற போது அன்றாட பிரச்சனைகளை, பொதுமக்கள் பிரச்சனைகளை அதிகாரம் இல்லாத லோக்பவன் எப்படி மனு வாங்கி தீர்க்க முடியும்? புரியுது. அவர் ஃபார்வேர்டு தான் பண்ணுவார். அப்ப அறிக்கை எங்க இருந்து வரணும்? விஜய் கிட்ட இருந்து வரணும் சார். இது மத்திய அரசோடு மோதல் போக்கு கடைபிடிப்பது ஆகாது. மாநில அரசின் உரிமையை நிலைநாட்டுவது. எந்த இடத்துல கூட நான் டாக்லெஸ், நான் பேச மாட்டேன். செயல்ல என்ன காமிச்சிங்க? செயல்ல என்ன இந்த விவகாரத்துல குறைஞ்சு பேசுனீங்களா, இல்ல சுத்தமா பேசலையா, இல்ல செயல்ல காட்டுனீங்களா? ஏதாவது ஒரு காட்டுங்க, எனக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்க. அதை கண்டுக்கவே இல்லை சார். நான் செயல்பட வேண்டிய இடத்துல செயல்பட வேண்டாம். இங்க எப்படி இவர் எப்படி பேசிட்டு இருப்பாரு, இன்னொரு 2 மனு போயிருக்கோம், என்ன பண்ணுவீங்க அதுக்கு? சரிதானா? இந்த மாதிரி விஷயத்துல அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி தப்பிக்க முடியாது. ஓகே, வாஷிங் மிஷின்ங்கிறாங்க, என்ன சோஃபா மாடல்ங்கிறாங்க, ஒட்டுமொத்த மக்களும் என் பக்கத்துல இருக்கிறாங்க, நீங்க தான் வெண்டிங் மிஷினு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதெல்லாம் அரசியல் ரீதியான பதிலடிகள், அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கலாம். வாஷிங் மிஷின்ங்கிற குற்றச்சாட்டு எப்படி மறுக்க முடியும்? அதே விஜயபாஸ்கர் வச்சுக்கிறார். அவர் மேடையில் இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியல, ஆய்வு நடத்துற போது உள்ள சேர்க்கல. விஜயினுடைய அலட்சியத்தால் தான் 41 பேர் உயிர் பறிபோனதுன்னு அவர் கொடுத்த பேட்டி இன்னைக்கு இருக்கு. இந்த இடைத்தேர்தல் வர்ற போது விஜயபாஸ்கர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார், அந்த விஜயபாஸ்கர் ஓட்டு போடுன்னு விஜய் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் வருதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு வர்றபோது 2 பேரும் என்ன வார்த்தையை சொல்லி மக்கள் கிட்ட போறாங்கன்னு அதையும் தான் நம்ம கவனிப்போமே. இன்னொரு முக்கியமான விஷயம், போன முறை கரூருக்கு சென்ற போது 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். இந்த தடவை ஓடு 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 ஓடுன்னு இன்னொரு பாட்டு பாடியிருக்காரு. இதுலயும் செந்தில் பாலாஜி மேல டைரக்ட் அக்யூசேஷன் தான். அதோட சேர்ந்து சிங்கப்பூர்ல இன்னொருத்தர், நான் வெளிநாட்டுனோட ஸ்டாலின் நினைச்சிடாதீங்க, ஸ்டாலின் சார் மேல எனக்கு மரியாதை இருக்கு, சிங்கப்பூர்ல இன்னொரு மினிஸ்டர் போய், எக்ஸ் மினிஸ்டர் போய் உட்காந்துருக்காரு. ஒரு வழக்கு நீங்க தொடுக்குறீங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை, வசதிகளை, சலுகைகளை, வாய்ப்புகளை
பயன்படுத்திக்கிறது குற்றம் சாட்டப்பட்டவருடைய கடமை. அப்படி பார்த்தா ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் எல்லாரும் தான் ஓடி ஒளிஞ்சாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா? கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு ட்விட்டு போட்ட பிறகு இவங்களாம் எங்க இருந்தாங்க? டெய்லி கோயில் குளத்துக்கு போனாங்களா, தியேட்டர்ல படம் பார்க்க போனாங்களா, இல்ல ஆய்வு கூட்டங்கள் நடத்தினாங்களா, கட்சி ஆலோசனை கூட்டங்கள் நடத்தினாங்களா? அந்த முதல் 20 நாள் எங்க சார் போனாங்க? அந்த தலைமறைவுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். ஆமா, கொஞ்சம் தனியா தான் இருக்கணும். ஒரு ஏபி விசாரணைக்கு வந்து ஒரு முடிவு வர்ற வரைக்கும் அவங்க கண்காணாத இடத்துல தான் சார் இருப்பாங்க. அது தலைமறைவு நீங்க கிண்டல் பண்றீங்க, கொச்சைப்படுத்தினா அதே வார்த்தை உங்களுக்கு தானே பொருந்தும். இப்ப வேலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தீங்க, அதை ரத்து பண்ணிட்டு இத்தனை அதே நீங்க ஆஜராகன்னு சொல்றான். வேலு அதுக்கப்புறம் ஆஜராகாம சிங்கப்பூர்லயே தங்கி இருந்தாருன்னா நீங்க கிண்டல் அடிக்கலாம். இப்ப மறைமுகமா நீங்க ஆதவ கிண்டல் பண்றீங்க, புசியானத்தை கிண்டல் பண்றீங்க, உங்க பக்கத்திலே இருக்கிற உங்களுக்காக டெய்லி குரல் கொடுக்குற நிர்மல்குமாரை கிண்டல் அடிக்கிறீங்க. நிர்மல்குமார் ஒரு வழக்கறிஞர், அவருக்கு தெரியும் சட்டத்துல இருக்கிற வாய்ப்புன்னு. ஏபி போட்டாச்சுன்னா கொஞ்சம் தனியா தான். அவரு தானே பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் ஓடலையா, அவர் என்ன நியாயமானா? அதுக்குதான் சிவசங்கர் பதிலுக்கு பதில் லாவணி நாம பாட வேண்டாம். அவங்க பேசின பேச்சுக்கு சிவசங்கர் நேற்று கொடுத்தாருல பதில். யார் ஓடுனது? உலகமே பார்த்துச்சே. திருச்சி ஏர்போர்ட் சம்பவத்தை நானே இந்த பேட்டி தொடக்கத்தை சொன்னனே. ஒரு தனி மனிதராகவோ, ஒரு கட்சியின் தலைவராகவோ, ஒரு பிரபல நடிகராகவோ, இரக்க சுபாவம் மிக்க ஒரு 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 மனிதராக எந்த கேட்டகரியிலையும் விஜய் அன்னைக்கு பண்ணதை நியாயப்படுத்த முடியாது. எதையுமே ஒரு அன்னைக்கு வெளிக்காட்டலையே. அதனாலதானே புறமுதுகிட்டு ஓடுனீங்க. நீங்க நினைவு சின்ன வச்சா முதுக நினைவு சின்ன வைங்கன்னு திமுக எதுக்காக பதிலடி கொடுக்குது? அவங்க சொன்ன வார்த்தை நம்ம பயன்படுத்தல. அதுக்கெல்லாம் அவங்க பதிலுக்கு பதில் மீண்டும் சிட்டியார் கேட்கறது அதுதான். எஸ்பிக்கும் எங்களுக்கும் பிரச்சனை நடந்தது, எங்களுக்குமே தெரிஞ்சது 8:10 8:15 8:05 ஒரு கேமரா டிவில ஓடிக்கிட்டு இருக்கு சார். பிளாஷ் நியூஸ் டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. நியாயப்படுத்தல. சிபிஐ கிட்ட போய் இந்த சந்தேகத்தை சொல்லுங்க, செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கேட்கட்டும். 1000 சந்தேகங்கள் உங்களை நோக்கி இருக்கேன். கீழே கதறிக்கிட்டு இருக்கா, நீங்க பேச்சை தொடர்ந்துட்டு இருக்கீங்களே. ஒரு டிஎஸ்பி தடுக்கிறாரா, ஐயா கூட்டமா இருக்க போகாதீங்கன்னு, இதெல்லாம் வாதத்துல வரும். ஆதாரங்களா கொண்டு போய் கொடுப்பாங்க. அது யாரு? டிஎஸ்பி யாரு? ஆந்திரா டிஎஸ்பியா இல்ல ஒரிசா டிஎஸ்பியா? தமிழ்நாடு டிஎஸ்பி தானே சொல்றாருல. அவர் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்குங்க இடம்னு. அப்ப மீறி போனது யாரு? சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க, 2 நிபந்தனைகளை எக்ஸ்ட்ரா போட்டதுக்கு என்னை தடுக்க. நீங்கள் அமித்ஷாவுக்கு இந்த நிபந்தனைகளை போட தயாரா? விஜய் பேசினாரா பேசலையா? நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. இன்னைக்கு நீங்க முதலமைச்சரா பாத்துருக்கீங்க, காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கிறீங்க. அன்னைக்கு அமைச்சர் சரத்தை நீக்கிறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்களா? அவரு ஏன் கொடுக்கல? சட்டத்துல ஒரு வாய்ப்பு சொல்லி 5 வேலை நாட்களுக்கு முன்னாடி கொடுங்கன்னு சொல்லி, அதுதான் நடைமுறை. 2 நிபந்தனைகளை எக்ஸ்ட்ரா. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற, லைவ் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதீங்கன்னு எக்ஸ்ட்ரா நிபந்தனை போட்டா, அமித்ஷாவுக்கு போடாத நிபந்தனை எல்லாம் என்னை போட்டு என்னை தடுக்க பார்க்கிறார்கள் சொன்னீங்களா? பெரம்பூருக்கு வர்றபோது அதுக்கு முதனாலே 2 ஏரியா போயிட்டு 2 ஏரியா போக முடியல. அதுக்கு என்னன்னு அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னு கேளுங்க. கூட்டம் கட்டுக்கடங்காம போகுது. நிஜம்தான், விஜயை பாக்குறதுக்கு கூட்டம். இப்ப அப்பவே சொல்லணுமா? அதை கூட்டம் தான் காரணமே தவிர யார் சார் தடுக்க முடியும்? தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுகள் எல்லாரும் போன பிறகு திமுக சதி செய்துன்னு சொன்னார். ரைட், அரசியல்ல தேர்தல் காலத்துல அதெல்லாம் பயன்படுத்ததான் செய்வாங்க. நிபந்தனைகள் போட்டாலோ, கூட்டத்தின் காரணமா நீங்க ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாலோ, அதை நீங்க வேற மாதிரி திரிச்சு பேசுனீங்க. என்ன கட்டி போட பாக்குறாங்கன்னு. ஆனா எந்த வித காரணம் இல்லாம எத்தனை கூட்டங்களை விஜய் ரத்து பண்ணாரு? ஏதாவது ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்துருச்சா? இந்த காரணத்துக்காக நான் இன்னைக்கு ரத்து பண்றேன்னு என்னைக்காவது வந்திருக்கா சார்? ரத்துன்னு மட்டும்தான் செய்தி வந்திருக்கும். அப்ப நிபந்தனைகள் போட்டாலே நீங்க அவ்வளவு கோபத்தை காட்டினீங்களே. கரூருக்கு போகாதேன்னு, அதுவும் எது கரூருக்கு? செந்தில் பாலாஜி என்னை தடுத்து விட்டார் சொல்லுவாரா? மனசாட்சியுள்ள விஜய் இதை சொல்லணும். அதெல்லாம் முக்கியம். 41 உயிர்கள்ல அதெல்லாம் நடந்த பிறகுதான் சார் 41 நம்பர் உங்களுக்கு தெரியுது. கரூருக்கு போகாதீங்க சார், கொஞ்சம் சூழல் சரியில்லைன்னு சொன்னா இவர் கேட்டிருப்பாரா? விஜயினுடைய கேரக்டர், அந்த 20 நாள் கேரக்டர், அந்த 20 நாளுடைய வரலாறு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா விஜய் நிச்சயமா அதை கேட்டிருக்க மாட்டார். 110% அதை அரசியலுக்கு பயன்படுத்தி இருப்பார். செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவி, அமைச்சரா இருந்தாரா, அமைச்சரா இல்லைன்னு நினைக்கிறேன், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை கரூருக்குள் வரவிடாமல் தடுக்கிறார். 110% விஜய் சொல்லி இருப்பார். ஒட்டு மொத்தத்துல நேற்று விஜய் பக்கா அரசியல்வாதியா மாறிட்டார். பல பொய்களை கூசாமல் சொல்கிறார், மறுக்கிறார். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு நல்ல அரசியல் நல்லா பண்றாரு, அதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஸ்டாலின் அவர்கள் திமுக யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சேர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. முடிஞ்சா இடைத்தேர்தல்கள்ல நாங்க 2 பேரும் சேரலன்னு ப்ரூவ் பண்ணுங்க. வரட்டும், தேர்தல் வரட்டும், மக்கள் அதை பார்க்க தானே போறாங்க. எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? அந்த தீர்ந்து போன சக்தியினுடைய முக்கால்வாசி இப்ப எதுக்கு அலுவலகம் தேடி போய் பார்த்தார்? தீர்ந்து போன சக்தின்னு அநேகமா அதிமுக சொல்றாரு. அதுல மிக பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் சிவி சண்முகத்திட்ட இருந்தாங்க. அந்த சிவி சண்முகத்தை வீடு தேடி போய் பார்த்தாரு, அலுவலகம் தேடி போய் பார்த்தாரு. அது எதுக்கு? இப்ப உரையெல்லாம் எதுக்காக? விஜய் பக்கா அரசியல்வாதியா மாறிட்டாருன்னா அந்த வகையில் அவரை பாராட்டலாம். சரி, தீய சக்தின்னு சொல்லிட்டு தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டு தூய சக்தி என்று சொல்கிற அந்த தகுதியை விஜய் இழந்து விட்டார், தாவேகா இழந்து விட்டது. அவ்வளவுதான்.
இன்னொன்னு முக்கியமா அவர் பேசும்போது, கரூர்ல நடந்த விஷயத்துக்கு என்ன பழி வாங்கினதுக்கு, மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுக்காக ரிசல்ட் நல்லா கொடுத்துட்டீங்க, ஆனா இது பத்தாது, காலாகாலத்துக்கும் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அடியை திமுகவுக்கு இல்ல கொடுக்கல. ஆட்சிக்கு வந்தது ரிசல்ட் நல்லா கொடுத்தீங்கன்னு சொல்றேன். அந்த கரூர்ல நம்ம ஏன் தோத்தோம்? கட்சி 2 பேரும் சரியில்லை, நான் ஒரு மாற்றம் வந்திருக்கேன்னு விக்கிரவாண்டியில நின்றுக்கிட்டு கட்சியை தொடங்கினோமே, அந்த விக்கிரவாண்டிலேயே நம்மளை தோக்கடிச்சாங்கன்னு விஜய் அதையும் தானே யோசிக்கணும். நான் விஜய் விமர்சிக்கிறத எடுத்துக்கூடாது. இவர் எல்லா முப்பரிமாணத்துல பார்க்கணும் சார். ஒரு தலைவன், வளர வேண்டிய ஒரு தலைவர் எல்லா பக்கமும் பார்க்கணும். நாம எதை செஞ்சோம், எதை செய்ய தவறணும்னு அதையும் அவர் யோசிக்கணும். மற்றபடி திமுகவை கிழிச்சு தொங்க விட்டோம், அதை பத்தி நமக்கு ஆட்சேபம், அதுதான் அரசியல். ஓகே, இது இடைத்தேர்தலை மனசுல வச்சுதான் போனாருங்கிறத வச்சுதான் எஸ்.எஸ். சிவசங்கர் தன்னுடைய பிரஸ் மீட்டை தொடர்றாரு. தப்பே இல்ல சார், அரசியல் பண்ணதானே சார் செய்வார் விஜய். அது எப்படி தப்பா இருக்கும் நீங்க சொல்லுங்க? இடைத்தேர்தலுக்கு தான் போறாரு. இல்லாட்டி 3 வாரம் முன்னாடி திருச்சிக்கு போறப்பதே பக்கத்துல போயிட்டு இருப்பார். நான் சொன்னேன்னா அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அப்பயும் விஜய் மனசுல இருந்துச்சு. ஏன் அவ்வளவு வேகம் காட்டல? தேர்தல் அறிவிக்கல, சரி அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு இருந்தார். இப்ப எனி டைம் வரும்னு நினைச்சு போனார். எனக்கு ரொம்ப நாளைக்கெல்லாம் தடை போட முடியாது. அது ஒரு லெவல்ல வந்து அறிவிக்க தான் போறாங்க, பார்க்கலாம். அப்போ அதே மேடையில எம்ஆர்பி அவர்களும் பேசுறாரு, மதியழகன் அவர்களும் பேசுறாரு. இடைத்தேர்தலில் யாரை நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. எம்ஆர்பி அவர்களை தாவேக்கால இணைச்சது, சி விஜயபாஸ்கரை இணைச்சது, இது பெரிய கான்ட்ரவர்சிஸா மாறிட்டு இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இல்ல, அதனாலதானே வாஷிங் மிஷின்ங்கிற வார்த்தை வருது. அதை அவர் மறைக்க முடியாதுல்ல. அதுக்கு பரவாயில்ல, நான் எப்படிப்பட்டவர்களையும் சேர்ப்பேன், என்கிட்ட வந்து அவங்க தீவிரர்களாக இருப்பார்கள், இருப்பதை நான் உறுதி செய்வேன்னு சொன்னா, நீதிமன்றத்தில் அவர்கள் தொடர்பான வழக்கு வருகிற போது விஜயின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை, காவல்துறை என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க நம்ம பார்ப்போம். உச்சபட்ச தண்டனை வாங்கி தந்தே தீர்வோம்னு சபதம் போட்டு ஜெயிச்சு காட்டுறாங்களா, இல்ல எங்கேயாவது ஓட்டைகளை விட்டு அதுல காப்பாற்ற நினைக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் விமர்சிக்கணும். ஓகே, அந்த உயிரிழந்தவங்கள குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 31 பேருக்கு பணி நியமன, அரசு பணி நியமன ஆணைகளை முதல்வர் கரூர்ல வழங்குறாரு. பயங்கர எமோஷனலான ஒரு 7-8 பேர் அதில் அழுகுறாங்க. அவங்கள உயிரை பறி கொடுத்தவங்கல்ல சார் இந்த விஷயங்கள் நடக்குது. ஆனா அந்த பணி நியமனம் வழங்குனது பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாகுது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு உயிரை பறிகொடுத்த அந்த குடும்பத்திற்கு, ஒரு முக்கிய உறவை இழந்த அந்த குடும்பத்துக்கு, நிர்கதியா நிற்கிற அந்த குடும்பத்தினருக்கு நிதி உதவியோ வேலை வாய்ப்போ கொடுக்கறதுல தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆட்சி, அது மனிதாபிமானமானது. ஆனா எங்க நடந்ததுக்காக கொடுக்குறீங்க, இது மாதிரி எல்லாருக்கும் செய்வீங்களா அப்படிங்கிற 2 முக்கியமான கேள்வி இருக்கு. விஜய் தான் பதில் சொல்லணும். நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போது தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பதில் மனு போடணும்னு சொல்லியிருக்காங்களே, இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். மற்றபடி ஒருத்தவங்களுக்கு உதவுறதில்ல நான் எப்பயுமே ஆதரிக்கிறவன் நான். பட் இது எல்லாருக்கும் பொருந்துமா? எந்த கட்சி கூட்டத்தில் அசம்பாவிதங்கள் நடந்தாலும் நீங்க அரசு இப்படி கொடுக்குமா? அதுக்கு என்ன வரையறை? எஸ்ஓபி கேட்டிருக்காங்கல்ல, அதை சொல்லட்டு நம்ம விமர்சிக்கலாம். மற்றபடி அதை தாண்டி இப்ப நான் விமர்சிக்க விரும்பல. ஒரு பெரும்பான்மை கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இருக்கும்போது இன்னும் அவங்க சொல்ற மாதிரி வந்து ஏன் வேற சிலரை ராஜினாமா பண்ண வச்சு தன்னுடைய கட்சியில இணைய வச்சு அந்த முயற்சிகள்லாம் தப்புதான். நாங்களாம் பண்ணல. அடிப்படை குறை வந்து எடப்பாடிட்டு தான் இருக்கு. அவருடைய பிடிவாதம் தான். அதிமுக இருந்து நிறைய பேர் போறாங்கிறத நான் மறுக்கல. ஆனா அங்கிருந்து பேச்சு நடத்தி இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கூப்பிட்டுக்கிட்டே சனிக்கிழமையான இன்னைக்கு யாரா சேருவாங்கிற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படுத்தினீங்களே, அது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் நீங்க சேர்த்தீங்க. பேரம்ன்ற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணல, நாகரிகமாவே சொல்லுவோம். அப்ப நான் கேட்டேன், நீங்க இனிமேல் அப்படி வருகிறவர்களுக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர மாட்டோம், பூத்தேர்தல் வரப்ப பார்க்கலாம்னு சொல்லுங்க, ஒரு அறிக்கை விடுங்க. யாராவது ஒருத்தர் போவாங்களா? சரி, இன்னைக்கு ஜூலை 31 வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு சார் நாங்க பதவிக்காக போல, கொள்கைக்காக போற. விஜயனுடைய கொள்கை பிடிச்சு அவர் மக்கள் மீது காட்டுகிற ஒரு அக்கறையை வச்சு அதுல புலகாங்கிதம் அடைஞ்சு நாங்க போனோம்னா இந்நேரம் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிருக்கணும். இன்னைக்கு ஏன் பண்ணல? ஏன்னா இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கிறாங்க. ஆஹா, நம்ம பதவி வருமானு தெரியாது, பயம் இருக்கா? இது சட்ட ரீதியான ஒரு தற்காலிக தடை. நீங்க அரசியல் ரீதியாக ஒரு அறிக்கை விடுங்க, வர்றவங்களுக்கு நாங்க தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்க மாட்டோம். ஒருத்தர் வருவாங்களா சார்? புரியுதுங்களா? அப்போ நீங்க நடத்துறது ஒரு வகையான பேச்சுவார்த்தை அப்படின்னு நாகரிகமா சொல்லப்படுகிற பேரம் தான். இது 2 பக்கமும் கூரான கத்தி மாதிரி. எதிர்கட்சிகளும் இதை செய்யத்தான் செய்வாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளவா கண்ணுக்கு புலப்படாத, அதிகார மட்டத்தில் கண்ணுக்கு புலப்படாத பிஜேபியும் இதை கவனிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அது தாவேக்காவுக்கே ஆபத்தாக வந்து முடியும். இந்த வேகம், இது ஒரு ஆபத்து. இன்னொன்று, தோழமை கட்சிகளுக்கு ஒரு அவநம்பிக்கை வரும். நம்மளை நம்பாம இப்படி அவங்களா சொந்த காலில் நிக்கணும்னு முயற்சி பண்றாங்களே. நான் சொல்லல, விஜய் அரசியல் ரீதியா பார்த்தா நான் திரும்ப சொல்லுவேன், பக்காவா அரசியல் காய் நகர்த்தல் பண்ணிட்டு இருக்கிறார். அது அரசியல். நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு நாங்க இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இதை பண்ணீங்கன்னா அது விமர்சனத்துக்குரியதா தான் இருக்கும். நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இப்போ சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இணைஞ்சிட்டாங்க.
அவர்களோட அணியில முக்கியமான பங்கு வகித்த சி.வி. சண்முகம் அவர்களோ எஸ்.பி. வேலுமணி அவர்களோ என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க? சி.வி. சண்முகம் நான் அதிமுக இருக்குன்னா இல்லையான்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேளுங்கிறாரு. கட்சியோட ஒரு முக்கியமான தலைவராக தலைவர்கள் ஒருவராக பார்க்கப்பட்டவர் இப்படி பேசுறாரு. இல்ல, அதுதான் இப்ப ஆலோசனை கூட்டங்கள் தலைமைகளுக்கு நடக்கிற போது பல பேரும் அதை சொல்லி காட்டுறாங்க. எடப்பாடியும் ஏதோ அவர்களுக்கு பழைய பதவிகளையே கொடுக்கலான்னு யோசிக்கிறதா ஒரு தகவல் வருது. எடப்பாடியினுடைய பிடிவாதம் மாறாத வரை அதிமுகவினுடைய இது மாதிரியான அழிவை நோக்கிய பயணமும் நிற்காது. ஓகே, அது சி.வி. சண்முகம் வேலுமணின்னு ஊரறிஞ்ச நபர்கள் மட்டுமல்ல, முகம் தெரியாத ராமசாமி குப்புசாமி கட்சி விட்டு போனாலும் அது கட்சிக்கு இழப்பு தான். ஓகே, சரிதானா? எடப்பாடி தன்னை மாத்திக்கிறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இந்த விவகாரம் குறித்து நிறைவா ஒரே ஒரு கேள்வி. தொடர்ந்து சட்டப்பேரவையில் உங்க அப்பாவை காணோன்னு பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டோன்னு சொல்றதுன்னு ஸ்டாலின் அவர்களை திமுக தலைவருடைய திமுக தொண்டர்களுடைய ஈகோவை லைட்டா டச் பண்ற மாதிரி சில விஷயங்களை பேசுறது, இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்குல ஸ்டாலினே நிக்க போறாரு, விரைவில் சட்டப்பேரவைக்கு வர போறாருன்னு கே. நேரு போன்ற ஒரு முக்கிய தலைவர்கள் பேசுறது, ஏதாவது இடைத்தேர்தலில் அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நடந்தா அது சரியா இருக்குமா? உங்களுடைய ஒரு தப்ப ஸ்டாலின் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். தப்பா? நிச்சயமா அரசியல் ரீதியா தப்பா தான் முடியும். ஒரு முடிவு வந்தது, ஒரு தோல்வி கிடைச்சிடுச்சு. நான் சொன்ன மாதிரி வெற்றி தோல்வி சகஜம்தான். அதே கொளத்தூருக்கு, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தேர்தல்னா கொளத்தூர்ல ஒண்ணு நடந்தா அதை ஸ்டாலின் நிக்கிறதுக்கு முழு தகுதி படைத்தவரை தவிர, அதுல தோல்வி கிடைத்து அந்த சட்டமன்றம் இன்னும் லைவ்ல இருக்கிற போது ஏதோ ஒரு தொகுதியில வேறு காரணத்துக்காக இடைத்தேர்தல் நடக்குன்னா அங்கே போய் நான் நிற்பேன்னு தலைவராகவே இருந்தாலும் அவர் சொல்வது பதவி இல்லாம ஸ்டாலினால் இருக்க முடியாதோ அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்குங்கிறது ஒண்ணு. நடக்கக்கூடாது நடந்து திரும்ப ஒரு தோக்குறான்னு வச்சுப்போம். அவருடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவு கரும்புள்ளிகளாக நிறைந்ததாக இருக்கக்கூடாது. நான் வெற்றி தோல்வி சகஜம்னு சொன்னேன். ஒரு தப்பை தெரிஞ்சே செஞ்சு அந்த கரும்புள்ளியை நெத்தியில சுமந்துக்கிறது அரசியல் ரீதியான பிழை. அதனாலதான் ஸ்டாலின் அதை செய்ய மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, போறாரு ஜெயிக்கிறாரு, நீ திருச்சி கிழக்கு நீ எடுத்து கரூர்ல இருந்து ஜெயிக்கூடாதா? எங்க வச்சுக்கலாம். திருவாரூர்ல அவர் ரிசைன் சொல்லி கூட நீங்க ஜெயிப்பாருங்க, அது இருக்கட்டும். ஜெயிச்சுட்டு உள்ள போறாரு, என்ன நடக்கும்? எதிர்கட்சி தலைவராக அவர் போறதுதான் பொருத்தமா இருக்கும். அப்போ இளைஞர்கள் கையில வந்துடுச்சு அரசியல், இளைஞர்கள் அரசியல் நோக்கி வந்துட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ சினிமா கவர்ச்சியோ அதுல ஒரு நல்லது நடக்குது, ரீல்ஸ் மூலமாவது அரசியலை பார்க்க ஆரம்பிச்சாங்க, நல்லது நடக்கிற போது உதயநிதியை எதிர்கட்சி தலைவர் வந்து நீக்கிட்டு நீங்க உட்கார போறீங்களா? அதன் மூலமாக இந்த இளைய சமுதாயத்துக்கு நீங்க சொல்ல போறது என்ன? ஒண்ணு. இல்ல உதயநிதி அங்கேயே இருக்கட்டும், நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிறேன் ஓபிஎஸ் பக்கத்துல அப்படின்னா அதுல நீங்க சாதிக்க போறது என்ன? இதெல்லாம் மனசுல வச்சுதான் சொன்னேன். இந்த தவறை ஸ்டாலின் செய்ய மாட்டார் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். மற்றபடி இது அரசியல், ஸ்டாலின் அரசியல்வாதி, யாரை நம்பி நான் எந்த கருத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஓகே, இன்னும் தன்னை சிஎம்மாவே நினைச்சிட்டு இருக்காரு, அவங்க கையிலேயே ஆட்சி இருக்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க, எங்க போனாலும் ஆட்சி கவிழ்ந்துரும் பேசுறாங்க, இதெல்லாம் சரியா? அந்த விமர்சனத்தை விஜய் சொல்லும் போது அவர் சொன்ன கூட்டம், கரூருக்கு நீங்க போக கூடாது தடை போடுறேன். உங்களை யாரு சார் தடை போட்டா? யார் சார் தடை கேட்டா? யாருமே கேட்க. இந்த பொய் தான் சொல்லாதீங்கிற, உண்மையை சொல்லுங்க, திமுகவை கிழிச்சு தொங்க விடுங்க, அவங்க பண்ண தப்புகளை மக்கள் கிட்ட அம்பலப்படுத்துங்க. இல்ல அந்த பெட்டிஷன்ல இல்லாத வார்த்தையை வைக்கவும் சொல்றார், விஜயும் சொல்றார், எல்லாரும் சொல்ற. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களை பத்தி? கரூருக்கு போக கூடாது சொன்னது யார்? ஆதாரப்பூர்வமா அந்த பேராவை எடுத்து காட்டட்டும், நாமளும் மன்னிப்பு கேட்கலாம், ஸ்டாலினே மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி பண்ற பேச்சா? பதவி இல்லாம உங்களை இருக்க முடியாது. நானே கேள்வி கேட்கிறேன் ஸ்டாலினை பார்த்து. ஓகே, இல்ல எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஆட்சி கவிழ்ந்துரும், எப்போ வேணாலும் ரெடியா இருங்க சார். தன் கட்சி தொண்டர்களுக்கும் 1000 பேர் நீங்க பதிலடி கொடுங்க, பதிலடி கொடுங்க சார். நீங்க அண்ணா திமுக ரெண்டா பிளந்தீங்க, பழக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் ஆனீங்க. அதுல இருக்கிற அதிருப்தி நீங்க ஆட்சியை தக்க வைக்கிறது. நான் அரசியல் ரீதியா சரின்னு சொல்லு, பக்கா அரசியல் அது நல்லா பண்ணாங்க. அதற்கான விமர்சனம் வந்து நீங்க அதுக்கு பதில் சொல்லிதானே சார் ஆகணும். சி.வி. சண்முகம் வீட்டுக்கு ஏன் போனீங்க, அப்புறம் அந்த குரூப்பை கண்டுக்கவே இல்லையே, ஏன்? இதெல்லாம் கேள்வி வரும்ல, பதில் சொல்லுங்க சார். அதே மாதிரிதான் அவங்களும் சொல்லுவாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அடுத்த தேர்தல் வரும், நாம தான் ஆட்சியை பிடிப்போம். அந்த கட்சி தொண்டர்களுக்கு அவர் சொல்லதான் செய்வார். அது எப்படி ஆட்சியை கவுத்துட்டு ஆட்சியை பிடிக்கிறாங்களா, இல்ல இயல்பா வர்ற போது 2 வருஷம் கழிச்சு வர போறத 4 வருஷம் கழிச்சு வரப்போ இப்ப சொன்னார்னு சொல்றாரா? ஸ்டாலின் தெளிவா சொல்லாத வரைக்கும் அது ஒரு அரசியல் பேச்சாதான் எடுத்துக்கிட்டு போகணும். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் நேரத்தையும் படத்திலும் மிக்க நன்றி. நன்றி.